சேது சமுத்திர திட்டம் குறித்து கருணாநிதி ராஜீவுக்கு கடிதம் எழுதியதாக கூறுவது மோசடி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேனி மதிமுக வேட்பாளர் அழகு சுந்தரத்தை ஆதரித்து மதுரை சமயநல்லூர் பகுதியில் வைகோ பிரச்சாரம் செய்தார். சேது சமுத்திர திட்டம் குறித்து முன்னாள் பிரதமர் ராஜீவுக்கு கடிதம் எழுதியதாக கருணாநிதி கூறுவது மோசடி என்று கூறிய வைகோ இதற்காக மான நஷ்ட வழக்கை சந்திக்க தயார் என்றார். ராஜீவ்காந்திக்கு கலைஞர் கருணாநிதி எழுதிய கடிதம் என்று ஆங்கிலத்தில் ஒரு கடிதத்தை, அச்சிடப்பட்ட கடிதத்தை, பழைய தேதி போட்ட கடிதத்தை பிரிண்ட் பண்ணி அதை மொழிபெயர்த்து போட்டுவிட்டு கலைஞர் கேட்டார், இப்பொழுது நான் ராஜீவ்காந்திக்கு எழுதிய கடிதத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன், அவர் அரசியல் விட்டு வெளியேற வேண்டாம், இதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்று கலைஞர் எனக்கு ஒரு கேள்வியை கேட்டார். நான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல, இப்ப சொல்ல போறேன். நீங்கள் எழுதியதாக வெளியிட்ட கடிதம் போர்ஜரி கடிதம். ராஜீவ்காந்தி எழுதின கடிதம் எழுதியிருந்தா மறுநாள் புரட்சியில் வந்திருக்கா? இந்த கடிதம் எழுதியதாக சொன்ன தேதியில் நீங்கள் டெல்லியில இருந்தீங்க. நான் எல்லா ஆதாரங்களையும் திரட்டி வச்சிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் ராஜீவ்காந்திக்கு சேது கால்வா திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி எழுதியதாக சொன்ன கடிதம் பொய், ஒரு ஃப்ராட். இதுக்கு நீங்க முதலமைச்ச வழக்கு போடுங்க. நான் கோர்ட்ல வந்து நான் கேட்கிறேன் உங்களை, தயாரா இதுக்கு பதில் சொல்லணும். உங்க மகளை விட்டு பேச வாய மூடிட்டு கிடப்பதில்லை, உடலிட்டு இருக்க கூடாது. உங்க பையன் ஜெயலலிதா எப்படி பிரதமராக முடியும் என்று கேள்வி எழுப்பிய வைகோ இரண்டு கட்சிகளும் கமிஷன் பெறுவதில் தான் கவனமாக இருக்கின்றன என்றும் சாடினார். முதலமைச்சர் அவர்களே, நரேந்திர மோடி 320 சீட்டு என்டிஏல ஜெயிச்சு வரப்போறாரு. உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க அஜிபாயப்படுத்துற பாடா படுத்துனீங்களே, அவங்க நினைப்பாங்களா? இதுதான் இன்னைக்கு கொடுக்கிற நிலைமை. ரெண்டுமே ஃப்ராடு, ரெண்டும் மூடல். நாட்டே கருத்து குடிச்சோர் பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில 10% கமிஷன், இவங்க 15%. அப்ப 15% 20%. இந்த அதிமுக காரங்க ஒரு பெரிய ஒரு பித்தலாட்டத்தை செய்யறாங்க. மோடி அலை அடிக்குது இல்ல, நீங்க மோடி தான் ஓட்டு போட முறையே. ஆமா, எங்களுக்கு போடுங்க, நாங்க போட்டா மோடி போட்ட மாதிரி. யார்? அதிமுக. இது வந்து அயோக்கியத்தனமான மோசடி. முன்னதாக வாடிப்பட்டியில் கட்சி கொடிகளை போலீசார் அப்புறப்படுத்தியதாக மதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய வைகோ ஆளுங்கட்சி பிரச்சாரத்திற்கு அனுமதி தருவது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். கட்டப்பட்டிருந்த கொடிகளை வாடிப்பட்டியிலே அகற்றிவிட்டதாக சொல்லி சாலை மறியலே ஈடுபட்டதாக அறிந்தேன். நமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் கூட நாம் சாலை மறியலிலே ஈடுபடக்கூடாது. போக்குவரத்து இடையூறு ஏற்படும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும். ஆகவே பொதுமக்களிடம் நாம் முறையிடுவோம். முதல் மந்திரி வர நிகழ்ச்சிக்கு ஒரு வார காலம் ஊரெல்லாம் கொடி கட்டலாம், டோல்கேட்டையே ஆக்கிரமிப்பு பண்ணி ஆர்ச்சி போடலாம், அதிகாரிகளே உடனிருந்து செய்யலாம். வேறு கட்சிகள் தெருவிலே கொடி கட்டக்கூடாதா? அதை அகற்ற வேண்டுமா? இது சர்வாதிகார போக்கு. சர்வாதிகார போக்கிலே போனவர்கள் எவரும் நிலைத்ததில்லை, நீடித்ததில்லை. இடம் தெரியாமல் அழிந்து படித்த இளம் வாக்காளர்களுக்கு தெரியும் மோடி அலை என்று கூறிய வைகோ 40 தொகுதிகளில் இக்கூட்டணி வெற்றி பெறும் என்றார்.